ஃப்ரெண்ட்ஸ் திரையில மேலே பேச அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான எமோஷனலான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 20 to 25 ஏப்ரல்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, பரமன் இளமதியோட கல்யாணம் நடக்கக்கூடாது, எப்படியாவது அவங்கள பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கலா, ரிஷி, லீலா இவங்கெல்லாம் சேர்ந்து நிறைய சதி திட்டம் போட்டாங்க. ஒரு வழியாக பார்த்தோம்னா இப்போ கடைசி நேரத்தில் கல்யாணம் நடக்க போகிறப்ப இப்போ கமலாமாவுக்கு கண் பார்வை தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பரமனை பார்த்து டேய் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு நிறுத்தினாங்க. அதோட லாஸ்ட்டாக எபிசோடு முடிஞ்சிருந்துச்சு. இன்றைக்கி ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கமலாமா வந்து இப்போ பரமனை பார்த்து நீ தான் அசோக்கை சுட்டு அது மாதிரி கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே காந்திமதி அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு என் பையனை இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த பொண்ணு கழுத்துலையும் தாலி கட்டுறியா அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக பேசுகிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பரமனும் ரொம்ப எமோஷனல் ஆகிறாரு. நீ என்னை நம்புறியா இளமதி இந்த மாதிரிலாம் அப்படிங்கும்போது ஆமாம் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. போலீஸ் கரெக்டான டைமுக்குள்ளே வந்து பரமனை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. பரமன் அப்படியே அழுதுகிட்டே போகிறாரு. ஆனால் கல்யாணம் முடிஞ்சிருது, இளமதியோட கழுத்தில் தாலியும் கட்டியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் கல்யாணம் முடிஞ்சிருது அப்படிங்கிற நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் என்ன செம்ம பெரிய ட்விஸ்ட்டுனா, இளமதி இங்கே நர்மதா கிட்ட வந்து சொல்கிறாங்க பரமன் கண்டிப்பாக கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது கலாமா முகத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்த்தேன், இதுக்கு பின்னாடி கலாமா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே நமக்கு கதையில் செம்ம பெரிய ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். இளமதி இப்போ எப்படி பரமனை காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து இருக்க சூப்பரான கதை. அதை தான் ஒரு வருஷம் பிரிஞ்சு இருப்பாங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமால் பாஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.